ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னடா இது என்னென்ன பொருட்களோ காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் வச்சு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஒரு ஃபேஸ்க்கு ஒரு ரெமெடி ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஒரு ஸ்வீட் ரெசிபி சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாங்க. இந்த சீசனில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேஸ்ட்டை வச்சு ரீயூஸ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது குறிப்புகளும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணது கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்புகள் ஆயிரும், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு குறிப்பு வந்து அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த அரிசியிலையாக இருக்கட்டும், அப்புறம் ஏதாவது தானியங்கள்லாம் பூச்சி வர ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக. அது வராத இருக்க எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முந்திரி இருக்குது இல்லைங்களா? முந்திரியாக இருக்கட்டும், அப்படி இல்லை பாதாமாக இருக்கட்டும், இது எப்படி வந்து கிறிஸ்பியாக வண்டு வைக்காத இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இன்னொரு பாட்டிலில் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். 2-3 லவங்கத்தை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சன்னா தால் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறேங்க. இதுலேயும் சீக்கிரத்தில் எனக்கு வண்டு வர ஆரம்பிச்சிடுது. ஒரு சிலர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ண முடியல, வெளியே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா ஷேக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த முந்திரியாக இருக்கட்டும், பாதாமாக இருக்கட்டும், கிறிஸ்பியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வண்டு வைக்காது. இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு நம்ம வச்சுட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். கல்லுப்பாக இருக்கட்டும், சால்ட்டாக இருக்கட்டும், தண்ணி விட ஆரம்பிச்சிடுங்களேன். முக்கியமாக இந்த மாதிரி கல்லுப்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரி கைண்டாக இருக்கும். இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு பாட்டில்லையோ இல்லை ஏதாவது கண்டெய்னரில் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் வந்து தேங்காய் ஓடை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இது உள்ளே வச்சுடுங்க. இது மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு அந்த தண்ணி வர்ற கண்டென்ட் வந்து இதில் சக் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தனியாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இந்த சீசனில் இந்த மாதிரி பெரிய பெரிய கேரட் கிடைக்குங்க. இந்த கேரட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு அல்வா செஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேரட் அல்வா தான். இதை வந்து தோல் நீக்கிடலாம். இந்த மாதிரி துருவன மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக கட் பண்ணிட்டேன். உங்கள் இஷ்டம் தான், துருவிக்கிட்டாலும் பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்கும். குக்கரில் இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால், காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி நம்ம குக்கர் விசில் விட்டு இறக்கிடலாம். நான் வந்து 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேங்க. இது நல்லா மெத்துன்னு வெந்துடும். இந்த மாதிரி வெந்துட்ட பிறகு இதில் வந்து நீங்கள் பால்கோவா இருக்கும் இல்லைங்களா, ஸ்வீட்லெஸ் பால்கோவா, அந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை ப்ளெயினாகவே இது அப்படியே பால் ஊற்றி தான் வேக வச்சுருக்கோம், அப்படியே செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எது உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ட பிறகு பாதாம், முந்திரி, திராட்சை, பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃப்ரை பண்ண தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து மசிச்சு வச்சோம் இல்லைங்களா கேரட், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணி இதை நல்லா வந்து கொஞ்சம் இந்த திக்காக ஆகிற வரைக்கும் போடலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது அது டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கி கொடுக்குங்க. அதுக்கு தான் அந்த சால்ட் ஆட் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா திக்காகட்டும். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்வீட் வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்குங்க. அதுக்கு தான் இந்த சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே ஸ்வீட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து பன்னீர் கூட துருவி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை கண்டென்ஸ் மில்க் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி சுகர் குறைச்சிட்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பம்ப்கின் சீட், மெலான் சீட் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி செஞ்சுட்டா கெஸ்ட் யாராவது வந்தாலும் சர்வ் பண்ணலாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கேரட் அல்வாவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும், வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த சீசனில் கண்டிப்பாக இந்த கேரட் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நார்மல் கேரட் வச்சும் செய்யலாம். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். சத்தான ஒரு லட்டு தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு தான். ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சேம் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சாச்சு. வாசமும் உங்களுக்கு தெரியும்,
வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். அதே கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடு இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் எள்ளு மாதிரியே பொரிய ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு அதான் பதம் நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப ஹையில் வச்சு தீய விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு வந்து தீஞ்ச ஸ்மெல் வரும். ரொம்ப ஹெல்த்தியானது. ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த லட்டை டெய்லியும் சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் இருக்க ஒமேகா கண்டென்ட் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவல் சொல்லுவாங்க. இப்போ சக்கரை அதே அளவுக்கு ஆட் பண்ணி நம்ம இதை பொடி பண்ணி லட்டாக பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது என்ன, ஒரு பிடி அளவுக்கு வந்து வேப்பிலை எடுத்துருக்குங்க. இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ராண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கும், பெயின் தொல்லை இருக்கும், பொடுகு தொல்லை இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக துளசி, வேப்பிலை எடுத்துகிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக, உங்களுக்கு வெத்தலை கிடைச்சாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த கருவேப்பிலை எல்லாமே அரைச்சதில் இந்த மாதிரி செம்பருத்தி இலை இது கூட கிடைச்சா ஆட் பண்ணி, ஆலிவேரா ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை ஒரு ஜெல்லி மாதிரி அரைச்சி இதை வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சிட்டிங்கன்னா ஷைனிங்காகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ட்ராண்ட்ரஃப் பொடுகு தொல்லை எல்லாமே போகும். இதை வந்து எண்ணெயில் போட்டு கூட நீங்கள் காசி ஸ்கேல்ப்லேயும் தடவலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட எண்ணெயில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணணுன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராண்ட்ரஃப் பிரச்சனை தேங்காய் எண்ணெயில் இதை போட்டு காசி எடுத்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது இந்த மாதிரி பொரியை வந்து எப்படி செஞ்சு வச்சுக்கலாம், இதில் என்னென்னலாம் போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை தாங்க பார்க்க போகிறோம். பொரி வேஸ்ட்டாக இருக்குது, இல்லை ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 பல் பூண்டை வந்து தோலோடு போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நசுக்கிங்க. முக்கியமாக இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாங்க பண்ணணும், அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பொரியில் செய்யலாம் அப்படின்ட்டு பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணி இந்த ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இந்த ஆயில் கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொரியை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் எடுத்தாலும் ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு இதில் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் மிக்சர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக பொரியோடு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹைலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எல்லா கலரும், அதாவது அந்த மஞ்சத்தூள் கலரும் அப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் வாசம் எல்லாமே இந்த பொரியில் மிக்ஸ் ஆகிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதை வந்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கவலையே இல்லைங்க. ஸ்நாக்ஸுக்கு பசங்களும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் சாப்பிட்லாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய குறிப்பு வகைகள் போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கு. இதில் இருக்க ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.